எல்லா மாமியாருக்கும் இதை நான் சொல்லலை, கொஞ்சம் மாமியாருக்கு இது செட் ஆகும். தன்னோட உடம்புல ஹெல்த் இருக்கிறது வரைக்கும் மகளோட குழந்தைங்க எல்லாரையும் போட்டு பார்க்கறது. மகளை ஃபுல்லாக வீட்டிலேயே வச்சுக்கிட்டு மருமகளை வேலை வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா மகளை வீட்டில் வச்சுக்கிட்டு மருமகளை மேக்சிமம் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. உடம்புல தெம்பு இருக்கிறது வரைக்கும் மகளை பார்க்கறது. நோய் ஏதாவது வந்துட்டு யார் பார்க்கணும்? மருமக தான் பார்க்கணுமா? அதுதான் ஏன்னு எனக்கு புரியலை. நல்லா இருக்கிற நாள் வரைக்கும் மகளை வீட்டிலேயே கொண்டு வச்சு மகளுக்கு எல்லா பணிவிடையும் பண்ணுறது. லாஸ்ட்டு உடம்பு முடியாத உடனே மருமக பார்க்கணுமா? அப்படியே பார்த்தாலும் 1008 குறை கண்டுபிடிச்சு சொல்கிறது. இந்த குறையெல்லாம் சொல்லும்போது மட்டும் தெம்பு எங்கேருந்து தான் வருமோ தெரியலை. இதில் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ஆம்பளை பிள்ளைங்க இல்லாத வீட்டில் உள்ள அம்மா அப்பாவை யார் பாப்பா? அவங்க மொத்த லைஃபையுமே பொண்ணுங்களுக்காண்டி அர்ப்பணிச்சு கோல்டுலேருந்து எல்லாமே தந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்கள பார்க்க வேண்டியது அப்போ யாரோட கடமை? இந்த ரூல்ஸ்லாம் போடுறானுங்க தெரியுமா? இவனுங்களை தான் ஃபஸ்ட் அடிச்சு கொள்ளணும். எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை, ஆனால் எவ்வளோ பொண்ணுங்க இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க தெரியுமா? நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மருமகளாக மகளாக பார்க்க வேண்டாம், ஒரு மனுஷியாக பாருங்கள்.